வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் வித் மோன்ஸ். இன்றைக்கி நம்ம சூடான ஈவினிங் ஸ்நாக் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகம் 1 டீஸ்பூன். சீரகம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சிறுவ நறுக்கியது 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சிறுவ நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கீத்து போட்டு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி 3/4 கப் சிறுவ நறுக்கியது எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது நல்லா கலர் கொடுக்கோங்க, அதுக்காக தான் காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 விசில் வந்ததுக்கப்புறமா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போது அடுப்பை சிறு தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. பச்சை பட்டாணி நான் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேங்க. எதுக்காக தனியாக வேக வச்சேன்னா அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருக்காதுங்க கூடவே வேக வச்சிங்கன்னா, அதுக்கு தான் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேங்க. பச்சை பட்டாணி உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போது கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, சூடான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா தயார். இப்போது இந்த மசாலாவில் வெங்காயம் சிறுவ நறுக்கி எடுத்துக்கலாங்க. கூடவே கேரட் துருவி கொஞ்சம் எடுத்து தூவிக்கலாங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். சூடான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டிலே தயாராகிடுச்சுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் மேலும் புதிய ரெசிபியை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.